ஓகே, ஸோ நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு தெரியும்ல. இன்றைக்கி சண்டேயாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் வந்து சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைமுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டிங்கை தள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணோன்னு தான் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு. நான் வந்து எனக்கு வந்து லைட்டாக ஸ்வீட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பிடிக்கும். ஸோ நான் எக்கு போட்டு வெண்ணிலா போட்டுட்டு கொஞ்சோண்டு சுகர் போட்டுட்டு அப்புறம் பால் அவ்வளோதான் போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் வேணும்னா வந்து என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணலாம். சின்னமன் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் பிடிக்கும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், இனிப்பு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மிக்ஸ்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் மெல்ட் ஆகட்டும். ஸோ பட்டர் மெல்ட் ஆயாச்சு. இப்போ சேம் ப்ராசஸ் தான். எக்கை வந்து ஹாய் மகா, குட் மார்னிங். ப்ரஷ் பண்ணியா? அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு வந்துரு. என்னம்மா மகி பண்ணியாச்சு, அவள் சாப்பிட்டாச்சு. யாமலோட பொங்கல் வரணுமா? பொங்கல் காலையிலேருந்தே பொங்கல் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. காலையிலேருந்து பொங்கல் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்க. அப்படியா? பொங்கல் வந்தால் நீ என்ன பண்ணுவ? மகா ஓடி போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுடா. ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் குக் ஆகிற டைமில் நான் வந்து சாக்லேட் காஃபி, கொக்கோ காஃபி போட போகிறேன். அதுக்கு வேண்டி பால் வந்து யூஸ்வலாக பிளாக் காஃபி தான் குடிப்பேன். பட் இன்றைக்கி வந்து பால் ஊற்றி காஃபி குடிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கொக்கோ பவுடரும் போட்டு குடிக்க போகிறேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பால் வந்து இங்கே காய்ச்சிட்ருக்கேன். ஸோ பாயில் ஆகும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே காய்ச்சுங்க. அப்போ கொஞ்சம் திக்காகும் பால். ஓகே, உடச்சிடாதடா, அதில் வை. ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து நல்லா அதர் சைடும் குக் ஆயாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே பேனில் நான் வந்து கேரமலைஸ்ட் பனானா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. கத்தி எங்க. ஸோ இதில் வந்து இது வந்து நேந்திரம் பழம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை காமிச்சிருக்கேன். இது எங்களோட ஃபேவரட் ரெசிபி. எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி பண்ணக்கூடியது. ஆனால் இன்றைக்கி நான் இதை வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கூட சாப்பிட போகிறதுனால நான் வந்து மேப்பிள் சிரப் தான் ஊற்ற போகிறேன். சுகர் போட போகிறதில்ல. ஸோ இது நல்ல 2 சைடும் திருப்பி போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டாச்சு. இப்போ வந்து கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து சுகர், நீங்கள் வந்து ஒயிட் சுகர்னால் ஒயிட் சுகர், இல்லைனா ஹனி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 டீஸ்பூன். ஓகே, ஸோ நம்ம சர்வ் பண்ணக்கூடிய கப்லேயே அதை ஊற்றியாச்சு.
இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மில்கில் ஒரு டீஸ்பூன் மில்க்கு அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராத்தர் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை யூஸ் பண்ணி பீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃப்ராத்தரை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து அமேசானில் வாங்கின ஃப்ராத்தர். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 100 ருபீஸும் 150 எவ்வளோ ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பால், காஃபி இதெல்லாம் ஃப்ராத் பண்ணுறதுக்கு நல்லா நுரைச்சிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஃப்ராக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த வச்சுருக்கிற பால் எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட சூப்பரான கொக்கோ காஃபி. ஸோ காஃபி வச்சாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு காணிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலாக சண்டே வந்து கொஞ்சம் பேர் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி சாப்பிடுவீங்கள்ல. ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ ப்ரெட் வச்சாச்சா, இங்கே நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை மேலே போட்டுடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து மேப்பிள் சிரப் வச்சுருக்கேன், அது விடுறேன். நீங்கள் வந்து ஹனி கூட ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் இன்டெலிஜென்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் பனானா, அதுக்கப்புறம் நம்மளோட கொக்கோ காஃபி. ஸோ இதான் வந்து இன்றைக்கி சண்டே பிரேக்ஃபாஸ்ட்.